Holidays nale adu namma GT Holidays da South India's #1 travel brand. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். நாகப்பட்டினத்துலேருந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க தாவேக்கால சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்தி எப்போதும் இல்லாத வகையில் இந்த 3 மாத காலத்தில் இந்த 2-3 மாத காலத்தில் கட்சியை விட்டு நீக்கப்படுறத மட்டும் செய்தியா திட்டமிட்டு மாற்றப்படுது. ஏன் வெளியில போய்கிட்டே இருக்காங்க? ஏன் அப்படிதான் நிர்வாகிகள் 4 பேர் போறாங்க 400 பேர் வராங்கன்றீங்க? 4 பேர் ஏன் போய்கிட்டே இருக்காங்க? தாவேக்காவுக்கு பிறகு அதுவும் விஜய் மாநாடு நடத்தினதுக்கு பிறகு நான் சொல்றேன், விஜய் மாநாட்டுல ஒரு பிரச்சனை இல்லைங்க. இங்க வந்து அப்படி கருத்துருவாக்கம் ஊடகங்களை திட்டமிட்டு நம்மளே ஆதரிச்சுட்டு இருந்தோம். விஜய் மாநாடு நடத்திட்டு நம்மளே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். தம்பியோட தான் சேர்ந்து வர போறோம். திடீர்னு தம்பி வந்து இப்போ எதிரி ஆயிட்டாரு. அண்ணன் சீமானவர்கள் தலைமையில அந்த கூட்டத்தில் அண்ணன் சொன்னது என்னன்னா, நீ வந்து விஜய் விமர்சிக்க கூடாது, விஜய் விமர்சிச்சா நான் உன்னை கட்சியில் வச்சிருக்க மாட்டேன், தூக்கிடுவேன். அப்புறம் கடுமையா சின்ன சின்ன பசங்களை எல்லாம் விட்டு விமர்சிக்க தமிழ் தேசியம்னு பேசு இல்ல திராவிடம் பேசு, திராவிடம் என்பதே ஒரு ஏமாற்று போலித்தனமான தெரிய வருது. தமிழ்ல இருந்து பிறந்தது தானே தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லாம். இந்த நாளை எப்படி சேர்த்து சொல்றது? ஒரு 1500-2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் பேசிட்டு இருந்தா அவங்க யாரு? நான் திராவிடம் எங்க இருக்கணும்? இல்ல சார், நீங்க இருக்க வேணாம். ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா முழுக்க யாரெல்லாம் இருந்தாங்க? தென்னிந்திய மக்கள் அப்படின்னு சொல்றதுக்கு திராவிடங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா பின்னோக்கி பாக்குறப்ப நீ திராவிடத்தை வச்சு வந்து திமுக ஏமாத்துது, அதிமுக ஏமாத்துது அப்படின்னு பேசிக்கொண்டு இல்ல சார், திமுக ஏமாத்துதுன்னு சொல்லுங்க, திராவிட ஏமாத்துது கேக்குறாங்க. மலையாளிகள் சேரர்களா இல்லையா? ஒரு நிமிஷம், அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. சேர மன்னர்கள் இன்னொரு தேசம் அந்த இனமா இல்ல. தமிழ் அதான் சார், 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒரே இனமா இல்லையா? இன்னைக்கு மொழி மாறிடுச்சு. அவங்க மூதாதையர் தமிழர். அதுதான் சார். அப்ப வர எல்லாம் ஒரே பாட்டை ஒரே முப்பாட்டன்னு சொல்றதுக்கு என்ன சொல்றது? என்ன வேர்டு? திராவிடம் வேணாம் சார், அதுக்கு பதிலா ஏதாவது ஒரு வேர்டு இருக்கான்னு கேக்குறேன். நீங்க தமிழ் மொழி குடும்பம் சொல்லுங்க, தமிழ்ல இருந்து பிரிஞ்சு போனோம் சொல்லுங்க. திராவிடத்துக்கு பதிலா தமிழ் மொழி குடும்பத்தினர் சொன்னா இருங்க அப்படி சொல்லிட்டு போங்க. அவ்வளவு தமிழ் மொழி குடும்பத்தினர் பெருசா இருக்குங்கிறதுக்காக சுருக்கி வைக்கிறாங்க போல. இப்ப உங்க பார்வையில் சொல்லுங்க, திராவிடம்னா என்ன? உங்களுக்கு ஒரு அலசல் இருக்கும்ல, பல பேர் போயிட்டு எடுத்து சார். இப்போ நம்ம சொன்னதுதான் என்னது? தமிழ் மொழி குடும்பத்தினர் திராவிடம்ங்கிறது ரவீந்திரநாத் தாகூர் இந்த 4 மாநிலங்களையும் குறிக்கிறதுக்கு திராவிடம்னு. அப்ப நீங்க திராவிடம்னா மரபினம்ங்கிறீங்க? இல்ல சார், இந்த 4 மாநிலத்தையும் குறிக்கிறதுக்கு ரவீந்திரநாத் தாகூர் இல்ல தேசிய கீதம் என்னவா சொல்லுது? இந்த 4 மாநிலத்தையும் தேசிய கீதம் 1000 சொல்லட்டுங்க. தமிழ் தேசம் திராவிடமும் ஒன்னான்னு வருது இல்ல, ஒன்னு நிறுவ பாக்குறாங்கல்ல. அண்ணா முன்வைத்த கோட்பாடும் பெரியார் முன்வைத்த கோட்பாடுமே ஒண்ணு இல்ல. அங்க கோட்பாடு முரண்பாடு என்னன்னா, பெரியார் வந்து பார்ப்பன அல்லாதார்களை குறிக்க இனப்பெயராக திராவிடம்னு வச்சாரு. அண்ணா பொறுத்த வரைக்கும் திராவிடத்துக்கு பக்கத்துல இம்புகுதியை சேர்த்து திராவிடம்னாரு. அப்ப அங்கேயே முரண்பாடு இருக்கு. பெரியார் வச்சதும் அண்ணா வச்சதுமே ஒண்ணு இல்லங்க. நீங்க தமிழ் தேசம் திராவிடமும் ஒண்ணுங்கிறீங்க. திராவிடம்ன்ற சொல்லே தமிழ் இல்லங்க சார். ஒண்ணுன்னு சொல்லல. விஜய் எங்க ஒண்ணுன்னு சொன்னாரு? ரெண்டு கண்ணுன்றாரு. நாம் தமிழர் கட்சிக்கு பயமும் என்ன பயம்? புதுசா ஒரு மாநாடு தான் நடத்திருக்காங்க, அவங்க மேலேயும் இவ்வளவு விமர்சனம் வைக்கிறோம். 8 மாசம் ஆயிட்டு. அதான் சார், அவர் கொள்கை மாநாட்டை பார்த்த உடனே இவ்வளவு. பவன் கல்யாண் புதுசா கட்சி தொடங்க. பவன் கல்யாண் துணை முதலமைச்சர் எப்படி ஆனாரு? கூட்டணி போய் தானே அவர் ஆட்சி பிடிச்சாரு. விஜயும் கூட்டணி தான் சொல்றாரு. யாரோட? அதிமுக தானே. அது போவார். அது பாய்ப்பு சார். அதிமுகன்னு சொல்லவே இல்லையே, நம்ம தான் சொல்லிட்டு இருந்தோம் விஜயோட கூட்டணி. வீட்டுக்கு துப்பாக்கி சூட்ல இருந்து போனா தங்கச்சி ஸ்டோலின், அவங்களோட தாயார் அம்மா வனிதா, அவங்க தாவேக்கால் சேர்ந்துட்டாங்க. நீங்க தாவேக்கா வந்து அதிமுகவோட மறைமுகமாக கூட்டணி பேச்சு நடக்குது. நான் வந்தா துணை முதலமைச்சர் தருவீங்களா, வரலாமா, பவன் கல்யாண் போல இருக்குமா அப்படின்னு பேசுது. இது என்ன பேசுதா? பேசுதுங்க. அதிமுகவோட கூட்டணி. ஆமா, பேசிதான் இருக்காங்க. நீ கேட்டு பாருங்க. இல்ல மறக்க சொல்லுங்க. அதிமுக ஊழல் கட்சி. எப்படி திமுகவோட கூட்டணி இல்லையோ, பாஜக கூட்டணி இல்லையோ, அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு விஜய் சொல்வாரா? பேச மாட்டேன்னு சொல்லியே. ஏன் பேசல? நாம் தமிழர் கட்சியை பத்தி கூட தான் பேசல. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் நாம் தமிழர் கட்சியின் இடும்பாவனம் கார்த்தி. வணக்கம் சார். வணக்கம். தாவேகா மாநாடு நடத்தின பிறகு, விஜய் தலைமையில் தன்னுடைய முதல் மாநாட்டை தமிழக வெற்றி கழகம் நடத்தின பிறகு, நாம் தமிழர் கட்சியில் வந்து பல சலசலப்புகள், எதிர்ப்பு குரல்கள் இதெல்லாம் வந்த போதிலும், இன்னொரு பக்கம் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் சிலர் அடிக்கடி வெளியில போறது, இன்னும் சிலர்லாம் முக்கிய நிர்வாகிகள்லாம் போயிடுவாங்க, அதுவும் குறிப்பா தாவேகாக்கு போயிடுவாங்கன்ற செய்திகள்லாம் வந்த வண்ணம் இருக்கே. அது செய்தி இல்லை, கருத்துருவாக்கம். நாம் தமிழர் கட்சி 2010 தொடங்கப்படுது. இந்த 14-15 ஆண்டு காலத்தில் வந்து எண்ணற்றோர் வந்து கட்சி விட்டு போயிருக்காங்க. 4 பேர் கட்சி விட்டு போகிறாங்க அப்படின்னா 40 பேர் உள்ள வருவாங்க, 400 பேர் உள்ள வருவாங்க. இதில் என்னென்னா 2013 காலகட்டத்தையே வந்து மறுமலர்ச்சி நாம் தமிழர் அப்படிலாம் தொடங்கி அது நிறுத்து போனது அப்படிலாம் இருக்குது.
கட்சி விட்டு வெளில போய் தனி அமைப்பு கட்டினது, அவங்க திரும்ப கட்சிக்கு வந்ததெல்லாம் இருக்குது. ஆனால் எப்போதும் இல்லாத மாதிரி இந்த 1.5 மாதம் 2 மாதத்தில் கட்சி விட்டு வெளில போகிறதெல்லாம் செய்தியாக மாற்றப்படுது. அதே சமயத்தில் வந்து கட்சி அதிகாரப்பூர்வமாக நீக்குதா செய்தியாகாது. அண்ணனோட சுற்றுப்பயணம், அண்ணன் பரப்புரைக்கு போகிறாங்க, உட்கட்டமைப்புக்கு போகிறாங்க, கலந்தாய் கொடுத்த பங்கேற்கிறாங்களா, அது குறித்து வந்து செய்தியாகாது. தொகுதி பொறுப்பாளர் நியமனம் பண்ணுறோமா செய்தியாகாது. அப்போ கட்சியை விட்டு யாராவது ஒரு பகுதி பொறுப்பாளர் போனால் செய்தியாக மாற்றப்படுது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி வந்து கூடாரம் காலியாகி கொண்டிருக்கு, எல்லாரும் வெளியேறாங்க என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. நான் பேசி கொண்டிருக்க தருணத்தில் வந்து நாகப்பட்டினத்துலேருந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க தாவேக்கால சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்தி. நான் வந்து நாகை பொறுப்பாளர் இருக்கக்கூடிய அண்ணன் அப்பு தொடர்பு கொண்டு பேசுகிறேன். அண்ணன் பேசுகிறப்ப அண்ணன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அப்படிலாம் எதுவுமே இல்லை கார்த்தி, ஒருத்தர் கூட இல்லை, யாருன்னே தெரில, நானும் கூப்பிட்டு கேட்குறேன், அப்படிலாம் யாருமே இல்லை, அவங்களாம் கலைப்புடுறாங்க அப்படிங்கிறாரு. அப்போ ஊடகங்கள் திட்டமிட்டு இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை கருத்துவாக்கத்தை செய்யுது. மற்றபடி அதை பிரிச்சுப்படுத்தவோ அதை பேசவோ ஒன்றும் இல்லை. இல்லை போகிறாங்க, அதுதானே செய்தி. அது ஏன் வந்து அதை மட்டும் பார்ஷியலாக எடுத்துக்கிறாங்கன்றது அது அடுத்து. ஆனால் போகிறாங்கல்ல. அதாவது 14 ஆண்டு காலமும் நடந்திருக்கு. அதான் சொன்னேன், 4 பேர் தான் வெளில போகிறாங்கன்னா 400 பேர் உள்ளே வருவாங்க. நீங்கள் 400 பேர் உள்ளே வரதை வந்து செய்தியாக ஆக்க மாட்டாங்க, அதை கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. இந்த 4 பேரை வச்சு பேசுவாங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு வாக்களை பெற்றுருச்சு, உயர்ந்துருச்சு. பொதுவாக வந்து இந்த மாற்றுங்கிற முழக்கத்தை முன் வச்சு தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி புதுசாக வரலை. நாம் தமிழர் கட்சிக்கு முன்பாக ஐயா வைகோ வச்சுருக்காங்க, திருமா வச்சுருக்காரு, அதே போல் வந்து ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், கமலஹாசன், விஜயகாந்த்னு வெவ்வேறு காலகட்டத்தில் பலர் முன் வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாருமே மிஞ்சி போனால் ஒரு 2 தேர்தல் 3 தேர்தல் அதுக்கு பிறகு தாக்கு பிடிக்க முடியாமல் யாரை எடுத்து அரசியல் பண்ணாங்களோ அவங்களோடய போயிட்டாங்க. ஒன்று திமுக போவாங்க, இல்லை அதிமுக போவாங்க. நாம் தமிழர் கட்சி 4 பொது தேர்தல் 2016, 19, 21, 24 4 பொது தேர்தல், 4 பொது தேர்தலை கடந்தும் கூட இதுவரைக்கும் சட்டமன்ற பார்லமெண்ட் உறுப்பினரை பெறவில்லை என்றால் கூட நாம் தமிழர் கட்சி வளர்ந்து கொண்டிருக்கு, 8 விழுக்காடு அளவுக்கு உயர்ந்திருக்கு. அப்போ நாம் தமிழர் கட்சியை இவ்வளவு நாட்களாக இந்த 14 ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சி வந்து சித்தாந்தத்தை மாற்றுது. அதாவது திராவிடம்னு பேசி வந்த இடத்துல தமிழ் தேசியங்கிற முழக்கத்தை வைக்கிறோம். இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி குறித்து இதுவரைக்கும் திமுக அதிகாரப்பூர்வமாக அன்னைக்கு இருந்த ஐயா கருணாநிதியோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலினோ பேசல. சென்னையில் விக்னேஷ் இறந்து போனப்போ கூட நாம் தமிழர் கட்சி பேரணின்னு சொல்லாமல் சென்னையில் நடந்த பேரணி ஒன்றின்னு பேசினார், எழுதினார், அறிக்கை கொடுத்தாரு ஐயா கருணாநிதி. ஏன்னா நாம் தமிழர் கட்சி பேசாமல் கடந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ 8 விழுக்காடு அளவுக்கு வாக்களை பெற்றதால இனி தவிர்க்க முடியாத சூழலில் நாம் தமிழர் கட்சியை உடைக்கணும், இல்லை சலசலப்பை ஏற்படுத்தணும், இல்லை வந்து நாம் தமிழர் கட்சி குறித்தான எதிர்மறையான கருத்துருவாக்கத்தை செய்யணும். அதுக்கு அண்ணன் சீமானவர்கள் குறித்து தொடர்ச்சியான அவதூறு பரப்புற இந்த ஒளி நாட அரசியல், ஆடியோ விடுறது, அதை விடுறது, இந்த வேலையை காவல்துறை, உளவுத்துறை, திமுக அரசோட துணையோட செய்யுது. இங்கே திருத்துறைப்பூண்டியில் வந்து எங்கள் தொகுதி திருத்துறைப்பூண்டி, அங்கே வந்து உளவுத்துறை அதிகாரி கூப்பிட்டு கேட்குறாராம், உங்கள் தொகுதியில் யாராவது கட்சி விட்டு வெளில போகிற மாதிரி இருக்காங்களா, பேட்டி ஏதாவது தருவாங்களா, அப்படி இருந்தால் சொல்லுங்கன்னு. இது உளவுத்துறைக்கும் காவல்துறைக்கு இதுவாக வேலை? ஏன் இந்த வேலை செய்கிறாங்க? ஏன்னா உளவுத்துறை காவல்துறை துணையோட கட்சிக்குள்ளே சலசலப்பை ஏற்படுத்தணும், இதுக்கு மேலே ஒரு அடி கூட கட்சி வளர்ந்துடக்கூடாது, கட்சியை காலி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இது போன்ற வேலை செய்கிறாங்க. அடக்குமுறை ஏவி விட்டாங்க, அவதூறு பரப்புரை செஞ்சாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி கொடுத்து எதிர்மறையான பிம்பம், கட்சியை விட்டு வெளில போகிறதுனால ஒரு கட்சி உடஞ்சிரும், கட்சி பலவீனமாயிடும்னா திராவிட கழகத்திலேருந்து அண்ணா வெளியேறினார். தனி ஒரு ஆளா இல்லை, படை பரிவாரத்தோடு அண்ணா வெளியேறினார். திராவிட கழகம் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சா? அதே திமுகவிலேருந்து வைகோ போகிறப்ப சரிபாதி பிளவுன்னாங்க, அதுக்கு பிறகு திமுக ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சா? அதே திமுகவிலேருந்து எம்ஜிஆர் போனார், 72 எம்ஜிஆர் போனப்ப 77 ஆட்சியை பிடிச்சார். திமுகவோட கட்டமைப்பு குறைஞ்சிருச்சா? ஒரு கட்சியிலேருந்து வெளில போகிறாங்கன்னா அந்த கட்சி ஒருபோதும் உடைஞ்சிடாது. இதில் நான் முடிச்சிடறேன். என்னன்னா ஒரு கட்சியோட நிலைப்பாடு, கொள்கை, கோட்பாடு அங்கே சமரசம் பண்ணாதான் வீழ்ந்து போகும். இப்போ தேமுதிகங்கிற அமைப்பு வீழ்ந்து போனது காரணம் அங்கேருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அதிமுகவுக்கு போனாங்கிறது இல்லை, தேமுதிக அடுத்த தவறான அரசியல் நிலைப்பாடு. அவங்க தெய்வத்தோடும் மக்களோடும் கூட்டணி சொல்லிட்டு திரும்ப திமுக அதிமுகன்னு கூட்டணி பேரம் பேசினது தான் அவங்கள அம்பலப்படுத்தி விட்டுச்சு. நாம் தமிழர் கட்சி தெளிவாக இருக்குது, ரொம்ப கவனமாக அடி எடுத்து வைக்கிறோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பெரியாரோட ஒரு சில விஷயங்களில் ஏற்பட்ட முரண்பாடில் அண்ணா தனியாக வந்தார், வந்து திமுகவை தொடங்கினார், கூட நிறைய திராவிடர் கழக தோழர்கள்லாம் வந்தாங்க, ரைட், ஓகே. கலைஞரோட ஏற்பட்ட முரண்பாட்டில் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட எம்ஜிஆர் தனி கட்சி தொடங்கி நடத்தினார். அதே போல் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட வைகோ தனி கட்சி கண்டார். நம்ம இதில் இருந்து அவங்களால போயிட்டுருக்காங்க. திமுக அதிமுகலேருந்து கூட வெளியேறுவாங்க, வேற கட்சிக்கு மாறுறது, திமுகலேருந்து அதிமுக, அதிமுகலேருந்து திமுகக்குள்ள வேற கட்சிகளுக்கு நடக்கும். ஆனால் எந்த அளவுன்னு இருக்குல்ல? இல்லை நான் சொல்றேன்,
யாரோ அதிருப்தி ஆகிக்கிட்டே இருக்காங்க. இங்க நாம் தமிழர் கட்சியோட அதிகாரப்பூர்வ ஏடு புதியதொரு தேசம் செய்வோம் வாங்கி படிச்சு பாருங்க. மாதந்தோறும் கட்சியில வந்து நீக்கப்படுறவங்க நீக்கப்பட்டு தவற உணர்ந்து திரும்ப சேர்க்கப்படுறவங்க வரம்லாம் இருக்கும். சராசரியா பார்த்தா ஒரு மாதத்துக்கு 10 பேர் இது போல வந்து நீக்கப்படுவாங்க, திரும்ப 8 பேர் 10 பேர் மறுபடியும் சேர்க்கப்படுவாங்க. இது வந்து ஒரு சுழற்சி போல இயல்பாக நடக்குது. ஆனால் எப்போதும் இல்லாத வகையில் இந்த 3 மாத காலத்தில், இந்த 2-3 மாத காலத்தில் கட்சியை விட்டு நீக்கப்படுறதை மட்டும் செய்தியாக திட்டமிட்டு மாற்றப்படுது. இப்போ அண்ணன் சீமானவர்கள் வந்து இப்போ நான் பேசிக்கொண்ட தருணத்தில் வந்து தூத்துக்குடியில் இருக்காங்க. இன்னைக்கு தூத்துக்குடியில் கலந்தாய் கூட்டம், நாளைக்கு கன்னியாகுமரியில் கலந்தாய் கூட்டம். இந்த கலந்தாய் கூட்டத்துக்கு போகிறாங்கல்ல, அது குறித்து ஒரு அறிவிக்கை வருது. அந்த அறிவிப்பு வர்றப்ப அந்த அறிவிப்பை ஊடகங்களில் வந்து சீமான் சுற்றுப்பயணம் அறிவிப்பு, சீமான் வந்து பயணத்துக்கு போறாரு, இங்கே பொதுக்கூட்டம் நடக்க போகுது, இந்த தலைப்பில் நடக்க போகுது, இங்கே கலந்தாய் கூட்டம் நடக்க போகுது அப்படின்னு எந்த காட்சி ஊடகத்தில் செய்தி வருதா? ஒரு நியூஸ் கார்டாக போடுறாங்களா? போட மாட்டாங்க. ஏன்னா அது செய்தியாக வேண்டியதில்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு பகுதி செயலர் போனாலும் செய்தியாக மாற்றப்படுது. அப்ப மாவட்ட செயலாளர்கள் எவ்வளவு மாவட்ட செயலாளர்கள் வெளியில வந்து இது வந்து கொடுக்குறாங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. 14 வருஷமா சொல்றேனே, பல பேர் அமைப்பை தொடங்கினாங்க, தனி அமைப்பை தொடங்கினாங்க. சார், அப்பமானவர்கள் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அங்க செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார்னா எல்லா ஊடகங்களும் அதுல நேரலை செய்யறாங்க. எதுல நேரலை செய்யறது இல்லையா? யூடியூப்ல பண்றாங்க. நாம் சார் ஊடகங்கள் எத்தனை லட்சம் மக்களை போய் ஒவ்வொரு ஊடகம் கொண்டு போய் சேர்க்குது. ஏன் வெளியில போய்கிட்டே இருக்காங்க? ஏன் அப்படிலாம் நிர்வாகிகள் 4 பேர் போறாங்க 400 பேர் வராங்கன்றீங்க? 4 பேர் ஏன் இதே அளவுக்குள்ள திமுக எடுங்க, திமுகவுக்கு இதே அளவுல எடுங்க சார். எம்எல்ஏ சீட் இல்ல சார், எம்எல்ஏ சீட் கிடைக்கல. திமுகலே அதிருப்தி இருக்கு. இல்ல சார், முடிச்சாரு கேள்வியை முடிச்சாரு, அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லுங்க. திமுகலே அதிருப்தி இருக்கு, அதிமுகலே அதிருப்தி இருக்கு, எல்லா கட்சிகளும் இருக்கு. ஏன் திமுக 21 தேர்தல்ல எனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலன்னு அறிவாலயத்து முன்னாடி எல்லாம் போய் பேசின, கோஷம் போட்ட, போராட்டம் நடத்தின நிகழ்வுகள்லாம் கூட நடந்திருக்கு. ஆனா கட்சி விட்டு போறது சமாதானப்படுத்திடுவாங்க. கட்சி விட்டு போறதெல்லாம் நடக்காது, இல்ல வேற கட்சிக்கு போறதெல்லாம் நடக்காது. திமுகவோட தலைமை மேல அதிருப்தியை கொந்தளிச்சுட்டு எல்லாம் ஒவ்வொருத்தரும் போறாங்க. திமுகவோட துணை போச்சலாக இருந்த விபி துரைசாமி பாஜக போனார். திமுகவோட சட்டமன்ற உறுப்பினராக கடந்த காலத்தில் இருந்த கூகா செல்வம் அவர் பாஜக போனார், மறைஞ்சு போயிட்டார். அப்படி எல்லா இயக்கத்திலையும் ஒரு நிமிஷம், எல்லா இயக்கத்திலையும் இப்படி எடுத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாங்க. அப்படி வந்து வெளியேறதும் வரதும் இயல்பான நடைமுறையா இருக்கு. தாவேக்காவுக்கு பிறகு, அதுவும் விஜய் மாநாடு நடத்தினதுக்கு பிறகு நான் சொல்றேன், விஜய் மாநாட்டுல ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இங்க வந்து அப்படி ஒரு கருத்துருவாக்கம் ஊடகங்களை திட்டமிட்டு நம்மளே ஆதரிச்சுட்டு இருந்தோம். விஜய் மாநாடு நடத்திட்டு நம்மளே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். தம்பியோட தான் சேர்ந்து வர போறோம், 26 தேர்தல்ல தம்பியோட சேர்ந்து திமுக வீட்டுக்கு அனுப்ப போறோம்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு தம்பி வந்து இப்போ எதிரி ஆயிட்டாரு. பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் பேரை வந்து விஜய் அறிவிச்ச நாள் தொட்டு இந்த 8 மாசத்துல அவரை வந்து பல இடங்கள்ல ஆதரிச்சோம், அவரை ஊக்கப்படுத்தினோம், வாழ்த்தினோம். இதெல்லாம் நடந்துச்சு. ஒரு மாற்று அரசியல் இயக்கம் வர்றப்ப நமக்கு போட்டி நம்ம கருதாம நம்ம வரவேற்றோம். இன்னும் சொல்ல போனா கடந்த அக்டோபர் 29, 30 இந்த தேதிகளில் இங்கே சென்னையில் வந்து நாம் தமிழர் கட்சியோட உயர்மட்ட கூட்டம் நடக்குது. அண்ணன் சீமானவர்கள் தலைமையில் ஊடகங்கள் அனுமதிக்கப்படலை. அந்த கூட்டத்தில் அண்ணன் சொன்னது என்னன்னா, நீ வந்து விஜயை விமர்சிக்கக்கூடாது, விஜயை விமர்சித்தா நான் உன்னை கட்சியில் வச்சிருக்க மாட்டேன், தூக்கிடுவேன்னாரு. சக போட்டியாளன்னு உறுதியான பிறகு கூட, நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி அறிவிச்ச பிறகு கூட விஜயை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு திட்டவட்டமாக கட்டளை பிறப்பிச்சார் நான் சீமானவர்கள். அப்புறம் கடுமையா சின்ன சின்ன பசங்களை எல்லாம் விட்டு விமர்சிக்க அதுக்கு பிறகு அவர் மாநாடு அறிவிக்கிறார், கொள்கை திருவிழாங்கிறாங்க. மாநாட்டுக்கு முதல் நாள் கூட அந்த மாநாட்டுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். மாநாட்டில் அவர் கோட்பாடுங்கிற பேரில் ஒரு குழப்பவாதத்தை முன் வச்ச பிறகு அதுக்கும் பிறகுதான் விமர்சனங்கிற இடத்துக்கு போறோம். சலாய்க்கிறது வேற இல்ல. ஒரு நிமிஷம், ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டு ஒவ்வொரு வகை தான். கொள்கை குழப்பம் இருக்கு. இது தம்பி, இது தம்பி, இது வந்து இது தம்பி, அப்படி சொல்றது வேற. ஒரு அண்ணனா தம்பி சொல்றது வர தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 கண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பவாதத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாரு. அப்ப விஜய் மீதான தனிப்பட்ட கோபம் இல்ல. விஜய் வந்து வர முடிச்சிடறேன், நிறைவு செஞ்சிடறேன், இருங்க ஒரு நிமிஷம். விஜய் இப்போதும் அண்ணனுக்கு தம்பி தான், அந்த உறவு மாறாது. ஆனா அதை கடந்து இது தத்துவார்த்த ரீதியான ஒரு சண்டை, ஒரு கருத்தியல் போர், ஒரு சித்தாந்த முரண், அப்படிதான் அதை பார்க்கணும். ஆமா சார், தம்பிக்கு தெரியலைன்னு நம்ம வச்சுக்கிறோம். இப்ப பாடம் எடுத்துறோம், பாடமா எடுக்கிறோம். அடிபட்டு சாவைன்னு சொல்றதெல்லாம் பாடம் எடுக்கிறோம். பாஜகவை கால் ஊன்ற விடமாட்டோம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பொருள் என்ன? பாஜகக்காரங்க காலை வச்சாங்கன்னா காலை வெட்டிடும் பொருளா? அடி விரடிங்கிறோம், அடி என்ன விரட்டுறாங்களா? இது எல்லாமே நேரடி பொருள் கிடையாது. விஜய் எங்க சாலையில் நிற்க போறாரு? அது ஓமைங்க, உதாரணங்க. ஒன்னும் வலதுசாரியாரு இல்ல இடதுசாரியாரு, நடுவில் நிக்காத, நடுநிலைன்னு இது பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே போல ஒன்னு தமிழ் தேசியம்னு பேசு,
இல்ல திராவிடம் பேசு, அவரு ஒரு வர 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 ரெண்டுக்கு நடுவில் நிக்காத, அதை சேதாரமாகி போகுங்கிறதா அதை வந்து எளிமையான மொழிநாடில ஒரு ஓமையா சொல்றோம். அதான் சார், இப்ப அவரு ரெண்டும் எனக்கு ரெண்டு கண்ணுன்றாரு. நமக்கு என்ன பிரச்சனை? திமுக திராவிடத்தை முன்னிறுத்துது, அதிமுக திராவிடத்தை முன்னிறுத்துது, எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது கடுமையான விமர்சனம் சார். கம்பியா ஒரு 2 நாள் இதை விட கடுமையான விமர்சனம் வரும், இன்னும் வரும். இதெல்லாம் வந்து தொடக்கம் தான். நீங்க திராவிடம் அப்படிங்கிறாங்க. ஆனா சார் இப்பவும் சீமான் அவ்வளவு கடுமையா விமர்சிச்ச பிறகும் நாம் தமிழர் மேடையில அடுத்தடுத்த கட்ட நிர்வாகிகள், ஏன் ஓட்டு போடுற வயசு கூட வராத பசங்களை எல்லாம் வச்சு விஜய் அவ்வளவு தூரம் விமர்சிச்ச பிறகும் விஜய் தரப்புல இருந்து நாம் தமிழர் கட்சியோ இல்ல அதன் தலைமையோ வந்து விமர்சிக்க கூடாது அப்படின்னு அறிவுறுத்தியதா செய்தி வருது. எப்படி சீமான் அவர்களே அறிவுறுத்தினாரோ முன்பு, அதே மாதிரி அங்கிருந்து ஒரு செய்தி வருது. இவ்வளவுக்கு பிறகு எல்லா கட்சியிலும் மனதில் இயல்பான அரசியல், அந்த அரசியலுக்கு நான் வரல. விஜய் இன்னும் முழுமையா வாய் திறக்கல, எல்லாத்துக்கும் பேசல. இன்னமும் வந்து அவங்க ரொம்ப என்ன சொல்றது, ஒரு எலைட் பாலிடிக்ஸ்பாங்கல்ல, அதான் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல சொல்லிடுறேன், அதாவது திராவிடம் அப்படிங்கிற கோட்பாடு சொல்றாங்கல்ல, இந்த திராவிடம்னு என்னன்னு கேட்டா மொழி, இனம், நிலம், தத்துவம், அப்புறம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வர முடிச்சிடறேன். இனம் அப்படின்னா அது தேசியம் இல்ல, மரபினம்னு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. நாம பின்னோக்கி போய் பாக்குறப்ப இந்த திராவிடம் என்பதே ஒரு ஏமாற்று, போலித்தனமான தெரிய வருது. சரிங்க சார், இப்போ இல்ல நான் முடிக்கிறேன், இல்ல டவுட் கேட்டுக்கிறேன், சொல்லுங்க. டவுட் கேட்டுக்கிறேன். இப்போ தமிழ்ல இருந்து பிறந்தது தானே தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாம். ஆமா. இந்த நாளை எப்படி சேர்த்து சொல்றது? தமிழ்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் பேசக்கூடியது ஓகே, தெலுங்கு பேசுறவங்க எல்லாம் இப்ப நமக்கு யாரு? ஒரு 1500 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் பேசிட்டு இருந்தா அவங்க யாரு? சக தேசிய மக்கள். ரைட் சார். ஹிந்தி பேசக்கூடியவங்க நம்ம சகதேசிய இன மக்கள் தானே. அவங்க வரேன் எல்லாருமே அப்படிதாங்க. ரைட். அதுல தமிழ்ல இருந்து பிறந்த இந்த மொழிகளை தாய்மொழியா கொண்டவங்க எல்லாம் யாரு? 1816 எல்லீசனுங்கிற அறிஞர் வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், துளு இந்த மொழிகள் எல்லாமே தனி மொழி குடும்பம், சமஸ்கிருதத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. 40 ஆண்டு கழிச்சு கால்டுவெல் சொல்றப்ப இதே கருத்தை அவரும் சொல்றாரு. ரைட். சொல்லிட்டு கூடுதல் என்ன சொல்றாருன்னா தென்னிந்திய அல்லது திராவிட அப்படின்னு அழைக்கிறாங்க. ரைட். அவர் தான் திராவிடங்கிற வார்த்தை கொண்டு வர்றாரு. ரைட். அந்த கால்டுவெல் இருக்காருல, அவர் சமஸ்கிருத நூட்களை படிச்சு அங்கேருந்து உள்வாங்கி அப்புறம் தமிழுக்கு வர்றாரு. ரைட். அதனால அவர் சமஸ்கிருதத்தின் தாக்கத்தினால மனுசுமரிலிருந்து மனுசுமரிலிருந்து திராவிடங்கிற வார்த்தை எடுத்துக்கிறாரு. ரைட். இப்ப என்னன்னா நான் சொல்றேன், நாளை நீங்க என்னன்னு சொல்றீங்க? சக தேசிய மக்கள் தாங்க சார். மராத்தியர்கள் சக இன மக்கள், சக தேசிய மக்கள், அவ்வளவுதான் சார். அவங்களுக்கும் அப்ப அவங்களையும் நம்ம தெலுங்கு மொழி பேசுறவங்களையும் ஒன்னாதான் பாக்குறோம். எல்லாரும் தேசிய மக்கள் தான். பஞ்சாபிகளையும் ஒன்னாதான் பாக்குறோம். எல்லாமே தனித்தனி தேசிய மக்கள். ரைட் சார். ஒரு நிமிஷம், இந்த இவங்க எல்லாம் முன்னாடி தமிழர்களா இருந்தாங்களா இல்லையா? மலையாளிகள் சேரர்களா இல்லையா? ஒரு நிமிஷம், அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. சேர மன்னர்கள் இன்னொரு தேசம் அந்த இனமா இல்லையா? சமஸ்கிருத தமிழ் அதான் சார். 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒரே இனமா இல்லையா? அதாவதுங்க அம்பேத்கர் சொல்றாரு, ஆரியர்களை வரைக்கும் முன்பாக இந்தியா முழுக்க பேசப்பட்ட மொழி தமிழ்ங்கிறார். இன்னைக்கு புரிஞ்சு சக தேசியமாக மாறிட்ட பிறகு அவன் அடையாளத்தை மாறட்டும். மரபினமா இல்லையா? அவ்வளவுதான். மரபினமே கிடையாது. அதுக்கு முன்னாடி அவங்க வேற இனமா தான் இருந்தாங்க. இங்க தமிழ் ஒரு மரபினம், தமிழ்ல இருந்து பிரிஞ்சு போனாங்கன்னு சொல்லுங்க. திராவிடம் எங்க வந்துச்சு? கால்டுவலோட பார்வை. ஒரு நிமிஷம், அவங்களும் தமிழர்கள் தான். ஒரு நிமிஷம் இல்ல சார், அப்ப அவங்களும் தமிழர்கள் தான். இன்னைக்கு மொழி மாறிடுச்சு. அவங்க மூதாதையர் தமிழர். அதுதான் சார். அப்ப வரங்க எல்லாம் ஒரே பாட்டை ஒரே முப்பாட்டன்னு சொல்றதுக்கு என்ன சொல்றது? என்ன வேர்டு? திராவிடம் வேணாம் சார், அதுக்கு பதிலா ஏதாவது ஒரு வேர்டு இருக்கான்னு கேக்குறேன். தமிழ்னு சொல்லுங்க. தமிழரோட தமிழ்னா நீங்களும் தமிழர், நானும் தமிழர், அவங்களும் தமிழர், இவங்களும் தமிழர். அவங்க மூதாதையர். அதுதான் கேக்குறேன். மூதாதையர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அடையாளத்துக்குள்ள வரணும்ல, அது என்ன அடையாளம்னு கேக்குறேன். நீங்க தமிழ் மொழி குடும்பம் சொல்லுங்க, தமிழ்ல இருந்து பிரிஞ்சு போனோம்னு சொல்லுங்க. திராவிடத்துக்கு பதிலா தமிழ் மொழி குடும்பத்தினர். கால்டுவெல் என்னன்னா, கால்டுவெல் என்ன சொல்றாருன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு இந்த மொழிகள் எல்லாமே தனி மொழி குடும்பம். ஒரே இனத்திலிருந்து முடிச்சிருங்க. அந்த கால்டுவெல் சொல்றாரு, இந்த மொழிகளுக்கெல்லாம் மூல மொழியாக திராவிடம்னு ஒரு மூல மொழி இருந்துச்சுங்கிறார். திராவிடம் மொழி இருந்துச்சா? தமிழை வந்து கிளை மொழிகிறார், தமிழர்களை பழங்குடிங்கிறார். ஏன்னா அவரோட புரிதல்ங்கிறது மிக தவறானது. கால்டுவெல் செஞ்சது வரலாற்று பிழை, சறுக்கல். அந்த வார்த்தையை கால்டுவெல்ல ஏற்க வேணாம் சார். நம்ம என்ன ஏத்துக்கணும்னு கேக்குறேன். ஏங்க சக தேசமா புரிஞ்சுட்டாங்க. ஆமா, ஒரு நிமிஷம் நான் கேக்குறது. ஒரு நிமிஷம், தெலுங்கு ஆயிட்டான், மலையாளி ஆயிட்டான், கன்னட ஆயிட்டான், தமிழர்கள் தான். ரைட். இவங்கெல்லாம் ஒட்டுமொத்தமா என்ன இன அடையாளத்துல சொல்லலாம்னு கேக்குறேன். ஒட்டுமொத்தமா சொல்ல தேவையில்லைங்க, அவன் அடையாளத்துல வாழட்டும். ஏன் ஒட்டுமொத்தமா சொல்லணும்? ஈரானியர்கள் இருக்காங்கல்ல, பார்சிகளா, ஈரானியர்களும் சரி ஈராக்கியர்களும் சரி, முன்னாடி பார்சியர்கள், இப்ப ஈராக்காரங்க. கரெக்டா சொல்லுங்க. அப்ப பார்சியர்கள்னா யாரு? ஈராக்காரங்க, ஈரான்காரங்கன்னு சொல்லிடலாம்ல.
இப்ப திராவிடர்கள்னா நம்ம 4 பேரையும் சொல்லிக்கலாம்ன்றாங்க. எனக்கு வேணான்றீங்க. என்ன சொல்றதுன்னு மலையாளிகளோ தெலுங்கர்களோ கன்னடர்களோ தமிழ்ல இருந்து பிரிஞ்சு போன மொழிதான் தங்கள் தாய்மொழி ஒத்துக்கிறாங்களா? முதல்ல தமிழ் எங்கள் மூதாதை மொழி ஒத்துக்கிறாங்க. மலையாளத்துல ஒத்துக்கிறாங்க, மற்ற 2 மொழியில தெரியல. ஏன்னா பினராயி விஜயன் கூட சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். அப்ப செய்திகள் படிச்சிருந்தேன். ஒருபோதும் மலையாளத்துல இருந்து சமஸ்கிருதத்தை பிற மொழி கலப்ப பிரிச்சுட்டா மிச்சம் இருக்கிற தமிழ் தான் பேசுனாங்க. மடைமாற்றம் கூடாதுல. நான் தெளிவா சொல்றேன், அவங்க என்னவா இருக்காங்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. இங்க சார் இப்ப தனி ஒரு ரைட் சார், மலையாள இனம், தெலுங்கு இனம், கன்னட இனம் ரைட். நான் ஏன் திராவிடம் இருக்கணும் சொல்லுங்க? ஏன் இல்ல சார், திராவிடர்ன்றனாலதான். அதுக்கு பேர் வேற வச்சுக்கோங்க, பேர் வேற வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம், நான் திராவிடம் எங்க இருக்கணும்? இல்ல சார், நீங்க இருக்க வேணாம். ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா முழுக்க யாரெல்லாம் இருந்தாங்க? ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி தென்னிந்தியால யாராவது பேசுவோம். நான் பேசுவோம். அப்ப எப்படி வந்துட்டு போட்டோம், இப்ப பேசுவோம். நான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிறதா என்ன பிரச்சனை? நீங்க வர இருங்க. சென்னை மாகாணமா ஒன்னா இருந்தாங்க, தெலுங்குகளும் மலையாளிகளும் தமிழர்களும் ஒன்னா இருந்தாங்க. அப்புறம் பார்ப்பன ஆதிக்கம் மிகுதியா இருந்துச்சு. அந்த பார்ப்பன ஆதிக்கம் மிகுதியா இருந்ததால அந்த பார்ப்பன அல்லாதாருங்கிறத குறிக்க திராவிடங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு, அதே போல சென்னை மாகாணம் ஒன்னா இருந்ததால தென்னிந்திய மக்கள் அப்படின்னு சொல்றதுக்கு திராவிடங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா பின்னோக்கி போய் பாக்குறப்ப நீ திராவிடத்தை வச்சு திமுக ஏமாத்துது, அதிமுக ஏமாத்துது அப்படின்னு பேசிக்கொண்டு திமுக ஏமாத்துதுன்னு சொல்லுங்க, திராவிட ஏமாத்துது சொல்றேன். நீதி கட்சியே திராவிடத்தை வைத்து ஏமாத்திருக்கிறது. எப்படி நான் சொல்றேன், பேர்ல ஏமாத்துறாங்க. நீதி கட்சி நான் சொல்றேன் எப்படின்னு எனக்கு புரிஞ்சுக்கிச்சு. எப்படி நீங்க மற்ற மொழிக்காரங்க எல்லாம் இங்க ஆளும் வர்க்கமா உருவாயிடுறாங்க, ஆட்சி அதிகாரத்துல, அதுக்கு இது ஒரு நேமா வச்சுக்கிறாங்கன்றீங்க. நீதி விமர்சனம் வேற, மரபினமா இல்லையாங்கிற கேள்விதான். மரபினமா இல்லைன்னா மரபினமே இல்லங்க. இல்ல அப்ப ஆந்திராக்காரங்க, தெலுங்கு மொழி பேசுறவங்க, இல்ல தெலுங்கு மொழியே 1500 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு? நீங்க அவங்களை குறிக்கணும்னா தமிழ் மொழி குடும்பம் குறிங்க. அதுதான் சார் கேட்கிறேன். திராவிடம்ங்கிறது பதிலா தமிழ் மொழி குடும்பத்தினர் குறிச்சுவாங்க. அவங்க மரபினம் இல்லாம தேசியமா மாறிட்டான். என்ன போய் நான் மூத்த மொழிக்காரன், என்ன போய் நீ மரபினம் மாறினா ஏன் இருக்கணும்? இல்ல சார், நான் வரேன். தமிழ் மொழி குடும்பத்தினர் அப்படி சொல்லிட்டு போங்க. அவ்வளவு தமிழ் மொழி குடும்பத்தினர் பெருசா இருக்குங்கிறதுக்காக சுருக்கி வைக்கிறாங்க. நீதி கட்சியில தியாகராயர் யாரு? மூலவர். அந்த பக்கம் மாதவன் நாயர் யாரு? மூலவர். தியாகராயர் தெலுங்கர், மாதவன் நாயர் மலையாளி. இவங்க 2 பேரையும் சேர்த்து அவங்க பேசிக்க மாட்டாங்க. வகுப்பாளி பிடித்தவங்க குறித்து ஒன்றுபட்ட கருத்து இருந்துச்சு. அவங்கள சேர்த்து அன்னைக்கு நீதி கட்சி தொடங்குவதற்கு அடித்தளமிட்டது நடேசனார். அவர் தான் முதல் மூலவர். இதுல அந்த நீதி கட்சி ஆச்சரியார்த்துக்கு வந்த பிறகு சுப்பராய ரெட்டி, பனகல் அரசர்னு தெலுங்கர்கள் எல்லாம் முதலமைச்சர் ஆகிறாங்க. தமிழ்நாடு நடேசனார் முதலமைச்சராக முடியல, அமைச்சராக முடியல. இன்னும் சொல்ல போனா முதல் 2 அமைச்சரவை, நீதி கட்சியோட முதல் 2 அமைச்சரவையில தமிழருக்கு இடமே இல்லை, தமிழருக்கான படித்துவம் இல்லை. வகுப்பாரி படித்துவம் கேட்ட நீதி கட்சியில மொழிவாரி படித்துவம் இல்லாதனால தமிழ் பிரமுகர்கள்லாம் ஒன்று கூடி மாநாடு போட்டு தீர்மானம் இயற்றி அழுத்தம் கொடுத்த பிறகுதான் 3வது அமைச்சரையில் ஒரு தமிழர் சேர்க்கப்படுறாங்க. அன்னைக்கு நடேசனார் வஞ்சிக்கப்பட்டது காரணம் தமிழங்கிற ஒரே காரணம் தான். அன்னைக்கு திராவிடம் சொல்லி அன்னைக்கே ஏமாத்திருக்காங்க. அப்ப நாங்க தெளிந்து உணர்ந்து இந்த திராவிடம் என்பதை போலிங்கிறோம். இப்ப உங்க பார்வையில் சொல்லுங்க, திராவிடம்னா என்ன? உங்களுக்கு ஒரு அலசல் இருக்கும்ல, பல பேர் பேட்டி எடுத்துருக்கீங்க சார். இப்ப நான் சொன்னதுதான் என்னது, தமிழ் மொழி குடும்பத்தினர் திராவிடம்ங்கிறது. ரவீந்திரநாத் தாகூர் இந்த 4 மாநிலங்களையும் குறிக்கிறதுக்கு திராவிடம்னு. அப்ப நீங்க திராவிடம்னா மரபினம்ங்கிறீங்க? இல்ல சார், இந்த 4 மாநிலத்தையும் குறிக்கிறதுக்கு ரவீந்திரநாத் தாகூர் இல்ல தேசிய கீதம் என்னவா சொல்லுது? இந்த 4 மாநிலத்தையும் தேசிய கீதம் 1000 சொல்லட்டுங்க, அதை நான் ஏற்கணுமா? ஏற்க வேணாம் சார். இந்த 4 மாநிலத்தவரை என்ன உங்க பார்வை நீங்க என்ன கேட்கல? நான் உங்கள்ட்ட இல்ல சார், நான் படிச்ச வரைக்கும் ஒரு 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டுல தெலுங்கு, அதே சமயத்துல ஒரு நீங்க மரபினம் இருக்கீங்களா? 10ஆம் நூற்றாண்டு மலையாளம்னு உருவாகுது. இல்ல நீங்க சேர சோழ பாண்டியர்னு சொல்றாங்க தமிழ் மூவேந்தர்கள். அதுல ஒரு சேரர்கள் மன்னர் குரூப்பே வேற மாநிலம் ஆயிடுச்சு. இப்ப நான் ஒன்னா எப்படி பாக்குறதுங்கிறதுக்கு திராவிடம் தான் ஒரே லிங்க். ஒன்னாவே இல்ல, காவிரி தண்ணி கட்டு பாருங்க, கர்நாடகா ஒத்துக்க மாட்டேன். யாருல பாருங்க, ஒரே ஊர்ல. இப்ப உங்க ஊர்லயே எடுத்துக்கங்க, திருத்துறைப்பூண்டி தொகுதியிலேயே எடுத்துங்க, மேல இருக்கிற மலையில இருந்து கீழே விட்டுருவாங்க. ஆமா சார், ஊருக்குள்ளேயே இருக்கும்போது மாநிலத்துக்கு இருக்காதா? அங்க முரண்பாடு இருக்கலாம். இயல்பான தமிழங்கிற தேசிய உணர்வு இருக்கு, பொது உளவியல் உருவாக்கம் இருக்கு. ஆனா கேரளாவில், ஆந்திராவில், கர்நாடகாவில் திராவிடங்கிற எந்த உளவியல் உருவாக்கமோ உணர்வோ இல்லை. நான் சரிக்கு வர்றேன். இப்போ நான் திராவிடம்னா என்னன்னு கேட்டால் நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க. இப்போ ஒன்று, இப்போ திராவிடம்னா மரபினம் அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா அண்ணன் திருமா சொன்னாங்க 10 நாட்களுக்கு முன்பாக. ஆனால் 4 நாளைக்கு முடியாது அண்ணன் திருமாவே சொல்றாரு, திராவிடம்னா இனம் இல்லைங்க, கருத்துங்கிறாங்க. இப்ப ஐயா சுபவி சொல்றாங்க, அதாவது ஒரு காலத்துல இனமாக இருந்தது, ஒரு காலத்துல நிலமாக இருந்தது, இன்னைக்கு கருத்திலாக மாறிவிட்டது. தேசியம்ங்கிறது எப்படி கருத்திலாக மாறும்? கருத்தியல் என்ற அடிப்படையில் எதிர்க்கிறது. இது அயோக்கியத்தனம். என்னன்னா முதல்ல என்ன சொல்லுவாங்க, நான் மொழியால் தமிழர்கள்,
இனத்தால் திராவிடரும்பாங்க. அப்புறம் அடிச்ச பிறகு இல்ல அது தேசினம் இல்ல மரபினம்பாங்க, மரபினம்னாங்க. அப்புறம் போட்டு அடிச்ச பிறகு தமிழ் மொழி குடும்பத்தினர் கடைசி அங்க வந்துட்டாங்கன்னா திராவிடம்னா கருத்திலுங்கிறாங்க. இப்ப என்ன அயோக்கியத்தனம்னா, இப்ப வந்து கம்யூனிஸ்டுகள் சொல்றோம். கம்யூனிஸ்டுகள் யாரு? கம்யூனிஸ்ட் கோட்பாடு ஏற்றுக்கொண்டவங்க, கம்யூனிஸ்ட் இயக்கங்களை பயணிக்கக்கூடியவங்க கம்யூனிஸ்டுகள் அழைக்கிறாங்க. அது வந்து ஒரு பொது பெயர். நாம கம்யூனிஸ்ட்ல யார் இருக்காங்க அப்படின்னு கேட்கறது இல்லை, அது பொது பேர் நிறைய இருக்கிறோம். சங்கிகள் சொல்றோம். யார் சங்கிகள்? சங் பரிவார் இயக்கத்தை சேர்ந்தவங்க சங்கிகள், இல்ல இந்துத்துவ கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட சங்கிகள், ஒரு பொது பேர். அதே போல இங்க வந்து திராவிடம்ங்கிற கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவங்க அல்லது திராவிட இயக்கங்களை பயணிக்கக்கூடியவங்க, அவங்க திராவிடர்கள்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா நீ இல்லாத இனத்தை கட்டமைக்கிற, கால்டுவெல் செஞ்ச வரலாற்று பிழையில நீ திராவிடம் திணிக்கிற. இன்னும் சொல்ல போனா தமிழ் தேசம் திராவிடம், நான் முடிச்சிடறேன், தமிழ் தேசம் திராவிடமும் ஒன்னான்னு வருது இல்ல, ஒன்னு நிறுவ பாக்குறாங்கல்ல. அண்ணா முன்வைத்த கோட்பாடும் பெரியார் முன்வைத்த கோட்பாடுமே ஒண்ணு இல்ல. ஆமா சார், நான் சொல்றேன், ஒரு 2 நிமிஷம் கொடுங்க. என்ன ஆமான்றேன், எப்படி சொல்றேன், ஒன்னா இருந்திருந்தாங்கன்னா திகாவா மட்டும் தான் முரண்பாடு இருக்கிறதுனால தானே இன்னொரு கட்சியா வருது. திமுக ஏன் வரணும்? என்ன முரண்பாடு சொல்லுங்க, உங்க பார்வையில் சொல்லுங்க, என்ன முரண்பாடுன்னு. நான் அரசியல் முரண்பாடு சொல்லல, கோட்பாடு முரண்பாடு சொல்றேன். என்னன்னு சொல்லுங்க. கோட்பாடு முரண்பாடு, அரசியல் முரண்பாடு இல்லை, என்னன்னு சொல்லுங்க. அவங்க பிளந்து புரிஞ்ச காரணம் வந்து கோட்பாடு முரண்பாடு கிடையாது, மணியம்மையை வந்து திருமணம் பண்ணாங்கிறதா காரணம். அங்க கோட்பாடு முரண்பாடு என்னன்னா, பெரியார் வந்து திராவிடங்கிற வார்த்தையோட இரு வெகுதி சேர்த்து திராவிடர்னர், பார்ப்பன அல்லாதார்ங்கிற குறிக்க இனப்பெயராக திராவிடன்னு வச்சார். அண்ணா பொறுத்த வரைக்கும் திராவிடத்துக்கு பக்கத்துல இம்புகுதியை சேர்த்து திராவிடம்னார். பெரியார் சொன்ன திராவிடர்ல பார்ப்பனர் அல்லாதான்னு பொருள்படும். அண்ணா வச்ச திராவிடம்ங்கிறது நிலத்தை அடிப்படையாக கொண்டது, இதுல பார்ப்பனரும் உள்ளடக்கம். இங்க பெரியார் திராவிட நாடுன்னார். அந்த திராவிட நாடுங்கிறது இந்த சென்னை மாகாணம் தான். ஆனா அண்ணா முன் வச்ச திராவிட நாடுங்கிறது விந்திய மலைக்கு தெற்கே உள்ள பகுதிகள் தான். பெரியார் வந்து 1956 மொழிவாரிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு திராவிட நாட்டை கைவிட்டார். ஆனா அண்ணா பொறுத்த வரைக்கும் 63 கைவிடுறாரு. பெரியார் கைவிட்டுட்டு தனித்தமிழ்நாடு நகர்றாரு. அண்ணா வந்து அப்படி இல்லாம திராவிட நாட்டுக்கான காலங்கள் அப்படியே இருக்குங்கிறார். இப்ப அவர் வச்சது திராவிடர், இவர் வச்சது திராவிடம். இதுல பெரியார் திராவிடம்னு பேசல, திராவிடர்னு பேசினார். அப்ப அங்கேயே முரண்பாடு இருக்கு. பெரியார் வச்சதும் அண்ணா வச்சதுமே ஒண்ணு இல்லைங்க. நீங்க தமிழ் தேசம் திராவிடமும் ஒண்ணுங்கிறீங்க, எப்படி இருக்க முடியுது? திராவிடம் சொல்லே தமிழ் இல்லைங்க சார். ஒண்ணுன்னு சொல்லல, விஜய் எங்க ஒண்ணுன்னு சொன்னாரு? ரெண்டையும் ரெண்டு கண்ணுன்றாரு, அதுக்கு முடி சொன்னாரு. ரெண்டையும் பிரிச்சு பார்க்க விரும்பலன்னு சொல்றாரு. ஏன் இப்ப நான் ஒன்னு சொல்றேன், இப்ப ஒரே நிமிஷம். ஆரியமும் திராவிடமும் ரெண்டையும் பிரிச்சு பார்க்க விரும்பல. ஒரு கண்ணுல ஆரியத்தையும் ஒரு கண்ணுல திராவிடத்தையும். இந்தியா ஒரு நிமிஷம் இந்தியால அப்புறம் பேசுங்க. இந்தியாவெல்லாம் ஒரு கண்ணுல ஆரியத்தையும் ஒரு கண்ணுல திராவிடத்தையும் வைக்கிறேன்னு விஜய் சொல்லியிருந்தாருன்னா அமைதியா இருந்திருப்பாங்களா? இல்ல சார், அதான் இந்தியா. என்ன இந்தியா? நம்ம திராவிடத்துக்குள்ள பேசும்போது தமிழ் தேசியமும் திராவிடமும் அவருக்கு எந்த வித கோட்பாட்டு புரிதலும் கிடையாதுங்க. அவங்களோட வழிகாட்டிகள் யாரு சொல்லுங்க. என்ன 5 பேர் தான் சொன்னாங்கல்ல இதுல? பெரியார், ஆமா, அம்பேத்கர், ஆமா, காமராசர், வேலுநாச்சியார், அஞ்சலை அம்மாள். இதுல வந்து பெரியார் வந்து சமூக விடுதலைக்காக பேசினார், ரைட். அம்பேத்கரும் சமூக விடுதலைக்காக பேசினார். இந்த பக்கம் காமராசர் வந்து எந்த கோட்பாட்டையும் முன்வைக்கல, கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டார், காந்திய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டார். அந்த பக்கம் வந்து அஞ்சலை அம்மாள் வந்து ஒரு காந்தியவாதி வச்சுக்கலாம். இதுல வேலுநாச்சியார் என்ன கோட்பாடை முன் வச்சாங்க, இல்ல என்ன கோட்பாடை ஏற்றுக்கொண்டாங்க? அதான் தமிழர்களின் வீரத்திற்கான ஒரு சாட்சி. அவங்க வீரத்துக்கான சாட்சிங்க, கோட்பாட்டுலாம் ஏற்கலங்க. அவங்க வீர பேரரசிங்க. நாட்டின், அதாவது அன்னைக்கு மண்ணின் விடுதலைக்காக அடக்குமுறையோடு யார் வந்தாலும் அவங்களை எதிர்த்து நிக்கணும் கோட்பாடு இல்லையா? அந்த கோட்பாடு வேணும். அடிமைத்தனத்தால இருந்துடக்கூடாதுன்றது ஒரு கோட்பாடு இல்லையா? இதை யார் சொன்னா? நான் சொல்றேன், அப்படி புரிஞ்சுக்கிட்டு கேட்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. அதாவது எந்தவித கோட்பாட்டு தெளிவும் இல்லை விஜய் கிட்ட, எந்தவித கோட்பாட்டு தெளிவும் இல்லை. இதுல வந்து பெரியாரை முன்னெடுத்துறீங்க, அம்பேத்கர் முன்னெடுத்துறீங்க. அந்த கட்சியோட கொள்கை வரைவில் சாதி ஒழிப்புங்கிற வார்த்தை இருக்கா? பார்த்து சொல்லுங்க. சாதி ஒழிப்புன்னு இல்லை, தீண்டாமை ஒழிப்புன்னு இருக்கு. தீண்டாமை ஏறக்குறைய ஒழிந்து விட்டது. இன்னைக்கு ஏறக்குறைய தீண்டாமை ஒழிஞ்சிருச்சு. ஏறக்குறைய ஒழிஞ்சிருச்சு. கோயிலுக்குள்ள கூட போக முடியாம பூட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஏறக்குறைய யார் பண்ணாத? தீண்டாமை ஏறக்குறைய ஒழிஞ்சிச்சுங்க. இன்னைக்கு வேற வடிவத்தில் இருக்கு. நீ தொடர்றதுனால திருட்டுன்னு சொல்லல, ஆனா திருமணம் பண்ணா ஆனா கொலை பண்றேன். சாதியை இறுக்கம் பெற்றிருக்கிறது, சாதி இறுக்கமாயிடுச்சு. ஆனா தீண்டாமை வடிவத்தில் இல்ல, வேற வடிவத்தில் இருக்கு. இப்ப என்னன்னா சாதி ஒழிப்புங்கிறத வைக்கணும். சாதியை ஒழிச்சா தீண்டாமை ஒழியும், தீண்டாமை ஒழிச்சா சாதி ஒழியாது. அப்ப நீங்க சாதி ஒழிப்பு முன்னணி வச்சிருக்கல, தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தான் வச்சிருக்காங்க. நம்ம சொல்ல முடியுமா? எவ்வளவு பெரிய வேலைகள்லாம் செஞ்சிருக்காங்க. அவங்க வச்சுட்டு போட்டோம். நீங்க அவர் பெரியார வந்து முன்னேற்ற வைக்கல. மாநாட்டுல என்ன அவங்களோட கோட்பாட்டுல பெரியார் வர்றாரா? 5 பேர் தானே. யாரு இந்த 5 பேர் தானே? யாரு? நீங்க தமிழ்நாட்டை விட்டுருங்க, தமிழ்நாட்டில் வேஷம் போடுவாங்க. நீங்க கேரளாவை எடுத்துங்க, இல்ல வட மாநிலத்தை எடுத்துங்க, இல்ல ரஷ்யாவை எடுத்துங்க.
அங்க வந்து கொள்கை வழிகாட்டுகளாக பெரியார் இருக்காரா? அங்க எப்படி சார் ஏங்க வேலுநாச்சியாரையா ரஷ்யால கொள்கை வழிகாட்டு கம்யூனிஸ்ட் கோட்பாட்டுக்கு மூலவர்களா வந்து பெரியார் வைக்கல. இன்னும் சொல்ல போனா அவர் 60களில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை தடவுன்னு சொன்னவர் பெரியார். இன்னைக்கு கால சூழல்ல அவங்க கம்யூனிசத்துக்கு பெரியாரையே அடையாளமா வச்சுக்கணும். அவர் திராவிட வர அவங்க வந்து சாதி ஒழிப்பு அப்படிங்கறத வந்து அவங்க வந்து கோட்பாட்டை வைக்கிறாங்க. அவங்க பேசுறாங்க வர்க்கம் சாதி எல்லாத்தையும் சேர்த்துருக்குன்னு சொல்றாங்க. இங்க வந்து சாதி ஒழிப்புக்கான செயல் திட்டம் படிநிலை அதெல்லாத்தையும் கடந்து பேரளவில் கூட சாதி ஒழிப்புங்கிற வார்த்தை இல்லை. அப்புறம் வந்து நாங்கள் வர்ணாசிரமத்தை ஏற்க மாட்டோம்ங்கிற இதை படிக்கிறாங்க. மேடையில் வர்ணாசிரமத்தை வலியுறுத்தக்கூடிய பகவத்கீதையை கொடுக்குறாங்க. இல்லை ஒரு சில கருத்தை நீக்கிட்டு இல்லை இதை நான் ஒத்துக்கல, இப்போ வர்ணாசிரமம் ஒத்துக்கல பகவத்கீதையிலே இருக்குதுனாலும் அப்படியா சொல்லிருக்காங்களா? புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன் சார், நம்மளா புரிஞ்சுக்க வேண்டாம். நீங்க ஏதாவது புரிஞ்சுக்க. பெரியார் சொன்னாங்கல்ல, பெரியாரை நாங்க ஏத்துக்கிறோம், அவர்தான் எங்க கொள்கை வழிகாட்டி, ஆனா கடவுள் மறுப்பு இல்ல. பெரியார் அந்த மாதிரி இதை புரிஞ்சுக்கலாம். அதுவே தவறுங்க. பெரியார் வந்து கடவுள் மறுப்பை வந்து ஒரு மூட நம்பிக்கைங்கிற அடிப்படையில் எடுத்தாரா? சாதி ஒழிப்புக்காக தான். சாதி ஒழிப்புக்கு இங்க சாதிக்கு மூலம் சாஸ்திரங்கள், சாஸ்திரங்களோட மூலம் வந்து கடவுள். அப்ப முதன்மை வந்து கடவுள்னு சொல்லிட்டு கடவுளை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து சாதி ஒழிப்புக்கான ஒரு ஆயுதமா தான் வச்சாரு. அப்ப அதே கைவிடுறா என்ன இருக்குதுல்ல? அண்ணா பண்ணதே சமரசம், குழப்பவாதம். அப்ப அதை மட்டும் விட்டுருவோம்னா என்ன இருக்குங்க? ஒண்ணும் இல்லையே. இது பேசலாமுங்க. அம்பேத்கர் சொல்றாரு, என்ன உருவமாக்கி வழிபடாதே, ஆயுதமாக்கி போராடுங்கிறாரு. அம்பேத்கர் ஆயுதமாக்கி போராடாம அம்பேத்கர் உருவ வழிபாடு தான் பண்றாங்க. என்ன கோட்பாட்டுக்கு என்ன செயல் திட்டம் இருக்கு? மக்களை சந்திக்க மாட்டீங்க, மக்கள்கிட்ட பேச மாட்டீங்க. ஏன் சார் இதுக்கப்புறம் சந்திப்பாங்களா இருக்கு? இப்ப மாநாட்டுல மக்களை எல்லாம் சந்திக்கலையா? எவ்வளவு லட்சம் பேர் வந்திருந்தாங்க பார்த்தாரு. பேரவழில இருந்து மேடையில் ஏறது வந்து மக்களை சந்திப்பா? மேடையில எவ்வளவு பெரிய ரேம்ப் இருந்துச்சு, அதுல எவ்வளவு தூரம் போய் அதான் மக்களோட போய் நிக்கிறதா? எனக்கு மக்கள் இனிமேட்டு போவாரா இருக்கும் சார். போனா பேசுங்க, போறதுக்கு முடியே போவாருன்னு இங்க ஜாதகம் எல்லாம் பார்க்காதீங்க. போனா பேசுவோம். பத்திரிகையாளர் சந்திப்பாரா? சந்திப்பார்ல இல்லையா? அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. அவங்க வந்து எம்ஜிஆரை சொல்றாங்க. எம்ஜிஆரை வந்து 1949 ஒரு மாற்றம் நிகழ்ந்தது அப்படின்னு அண்ணாவை மேற்கோள் காட்டுறாங்க. 72 ஒரு மாற்றம் நிகழ்ந்தது அப்படின்னு எம்ஜிஆர் மேற்கோள் காட்டுறாங்க. எம்ஜிஆர் எப்படி மேற்கோள் காட்டுறீங்க? நீங்க சொல்ற பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் முரண்பாடா விளங்கியவர் எம்ஜிஆர் சார். அண்ணாவின் கொள்கை தான் என் கொள்கைன்னு சொல்லி கட்சி பேர்ல அண்ணாவை சேர்த்தவர். அண்ணாயிசம் என் கோட்பாடுனார். அண்ணாயிசம் என்னன்னு சொன்னாரா? காந்தியிசம், கம்யூனிசம், கேபிட்டலிசம் எல்லாம் சேர்ந்தது அண்ணாயிசம். அண்ணாவுக்கும் காந்திக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கம்யூனிசமும் கேபிட்டலிசமும் எப்படி ஒன்றா இருக்க முடியும்? அண்ணாவோட உயிர்நாட்டு கோட்பாடு மாநில சுயாட்சி. மாநில சுயாட்சிக்காக கருணாநிதி தீர்மானம் போட்டப்ப தீர்மானத்தை ஆதரிக்கல. மாநில சுயாட்சிக்கு எதிரான எமர்ஜென்சி இந்திரா காந்தி கொண்டு வந்தப்ப எமர்ஜென்சியை ஆதரிச்சார். பார்ப்பனர் அல்லாத பிரச்சனை தான் பெரியார் முன் வச்சது. சூழலுக்கு ஏற்ற மாதிரி சில நடவடிக்கைகள்லாம் அப்படிலாம் சொல்லி நியாயப்படுத்தாதீங்க. பார்ப்பனர் அல்லாதார் தான் பெரியார் முன் வச்சது. ஆனா இவர் பார்ப்பனர் அல்லாத பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து ஹண்டேங்கிற ஒரு பார்ப்பனரை அமைச்சர்களை சேர்த்தாரு. அப்படி அவர் எத்தனையோ சரிஞ்சிருக்காரு. அவர் அவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு. அவர் பெரியார் கோட்பாடை கடைபிடிக்கல, அண்ணா கோட்பாடை கடைபிடிக்கல, கோட்பாட்டுவாதியே இல்லை. இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆர் கொடுத்த ஆட்சியே ஒரு ஃபாசிஸ்ட் ஆட்சி தான் இல்லைங்களா? அவர் ஆட்சி காலத்தில் அவர் பாட்டு பாடியிருக்காரு. தரை மீது பிறக்க வைத்தான், தண்ணீர் மிதக்க வைத்தான் பாட்டு பாடியிருக்காரு மீனவர்களை பற்றி. ஆனால் அவர் ஆட்சி காலத்தில் மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. முடிச்சிடறேன். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளையும் பாட்டு பாடியிருக்காரு. ஆனால் அவர் ஆட்சி காலத்தில் மாணவர்கள் மீது துப்பாக்கி சூடு, நல்வாய்ப்பாக யாரும் சாகலை. அப்புறம் அவர் ஆட்சி காலத்தில் வந்து அதாவது விவசாயி அப்படின்னு பாட்டு பாடியிருக்காரு. விவசாயிகள் மேலே துப்பாக்கி சூடு, தாய் இல்லாமல் நானிலையும் பாட்டு பாடியிருக்காரு. தாயின் மேலே பண்ண சத்தியத்தை மீறி மதுபான கடையை திறந்து விட்டார். இது எல்லாம் அவர் ஆட்சியில் வந்து எரிசாராய ஊழலுக்காக இந்திரா காந்தி ரே கமிஷன் அமைச்சாங்க. அவரோட ஆட்சி நிர்வாகம் இவ்வாறு தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ விஜய் எம்ஜிஆர் சொல்றது, எம்ஜிஆர் சொல்றாரு. ஆனால் எம்ஜிஆரை எந்த விதத்திலும் பொறுத்தாருங்க. எம்ஜிஆர் திட்டின்னு அரசியல் குதிச்சாரா? காங்கிரஸ் இருந்தார், அண்ணாவின் கோட்பாடு இருக்கப்பட்டு திமுக வர்றாரு, பரப்புரையாளராக மாறுறாரு, சட்டமன்ற மேலை உறுப்பினராக எம்எல்சி ஆகிறாரு, மொழிப்போரில் பங்கு கொள்றாரு. அப்புறம் வந்து நான்சென்ஸ் சொன்ன நேருக்கு தான் கருப்பொடி காட்டுறாரு, சிறைக்கு போறாரு. சிறையில் வந்து எம்ஜிஆரும் எஸ்எஸ்ஆரும் சாதாரண வகுப்பில் இருக்காங்க. அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு, 2ஆம் முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு, சிறுசேமிப்பு துணைத் தலைவர் ஆகிறாரு, பொருளாளர் ஆகிறாரு. இப்படி எல்லா படிநிலையும் கடந்து வர்றதுக்குள்ள 1972 20 ஆண்டாயிடுது. 20 ஆண்டுகள் அரசியல் அனுபவத்தை எடுத்துக்கொண்டுதான் தனி கட்சி ஆரம்பிச்சது அதிமுகன்னு. கட்சி ஆரம்பிச்ச உடனே 5 ஆண்டு கழிச்சு தான் தேர்தல். படத்துல வந்து முகத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாரு, பாடல் மூலமா கோட்பாடை கொண்டு போய் சேர்த்துட்டாரு, அண்ணாவை பாடிட்டாரு அப்படின்னு நிக்கல. தமிழ்நாடு முழுக்க பரப்புரைக்கு போறாரு, கூட்டணி அமைக்கிறாரு. இப்படி எல்லாம் பண்ணியும் கூட அனுதாபாளி இருக்கு. எம்ஜிஆர் வந்து கட்சி விட்டு வெளியேற்றாங்கன்னு இருந்தும் கூட அவர் 1977 144 இடத்துல வெற்றி பெற்றார்.
ராஜீவ்காந்தி மரணம் அது ஏற்படுத்திய அனுதாபம், அந்த தாக்கத்தின் விளைவாக ஜெயலலிதா கூட 91ல் 224 ஜெயிச்சாங்க. இவர் 144 ஜெயிச்சாரு 1977. ஆமா, ஜெயிச்ச அதே எம்ஜிஆர் 1980 பார்லிமெண்ட் தேர்தலில் பொருளாதாரத்தை அளவுகளாக இடஒதுக்கீட்டு வச்சதால அவர் 40 இடங்கள்ல 38 இடங்கள்ல தோத்து போனார். அப்புறம் அதை நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டு 39 விழுக்காடுகள் இடஒதுக்கீட்டை 50 விழுக்காடை உயர்த்தார். அவரே அன்னைக்கு இந்திரா காந்தியை நாங்க வேட்பாளர் எடுத்தோம் தஞ்சாவூர்லங்கிறது. அப்ப மத்திய அரசு அழுத்தம் கொடுத்த உடனே பயந்து பின்வாங்கிறாரு. ஏகப்பட்ட சருக்கள் கட்சியை தடை பண்ணிடுமோன்னு சொல்லிட்டு ராத்திரியோட ராத்திரியா அனைத்து இந்தியங்கிற பேரை சேர்க்கிறாரு. ஏகப்பட்ட சருக்கள் இருக்கு எம்ஜிஆர் ஆட்சியில். எம்ஜிஆர் வந்த முறையும் இந்த முறை இல்லை, எதுவுமே புரியாம நாங்கள் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்போங்கிறது, அண்ணாவை பேசுறது, காமராசை பேசுறது. நாம் தமிழர் கட்சிக்கு பயமோ? என்ன பயம்? இவ்வளவு விமர்சனங்கள் இருக்குது சரி, ஆனா புதுசா ஒரு மாநாடு தான் நடத்தியிருக்காங்க, அவங்க மேலேயும் இவ்வளவு விமர்சனம் வைக்கிறோம். 8 மாசம் வாய்தார்கள். அதான் சார், அவர் கொள்கை மாநாட்டை பார்த்த உடனே இவ்வளோ அப்ப பதவி. ஒருவேளை நாம் தமிழர் 2008ல் பிரஜாராஜ்யம் கட்சியை சிரஞ்சீவி தொடங்கினார், காங்கிரஸோட இணைச்சாரு. அன்னைக்கு அவர் அன்னைக்கு தொடங்கினப்ப தினத்தந்தியோட பக்கத்தில் போடுறாங்க 10 லட்சம் பேர் முன்னிலையில் கட்சி ஆரம்பிச்சாரு. 10 லட்சம் பேர் 2008ல் ஆரம்பிச்சவர் 2011ல் கட்சிக்கு முடிவு நடத்தினார். இது வரலாறு. அப்புறம் இங்க நீங்க தமிழ்நாட்டை எடுத்துங்க, இவங்களால அங்க பயப்படுற சென்ட்ரல் மினிஸ்டர் ஆனாரு. அப்புறம் முழுக்கு போட்டுட்டு மறுபடியும் திரும்பிட்டார் திரைத்துறைக்கு. மொத்தம் முடிச்சுட்டு போயிட்டாரு ஒரு பக்கம். இதுல அவரோட தம்பி பவன் கல்யாண் புதுசா கட்சி தொடங்க. பவன் கல்யாண் துணை முதலமைச்சர். எப்படி ஆனாருன்னா கூட்டணி போய் தானே அவர் ஆட்சி பிடிச்சாரு. விஜய் கூட்டணி தான் சொல்றாரு. யாரோட? அதிமுக தானே. அது போவார். அது பாய்ப்பு சார், அதிமுகன்னு சொல்லவே இல்லையே. அதாவதுங்க நம்ம தான் சொல்லிட்டு இருந்தோம் விஜயோட கூட்டணின்னு. விஜயோட கூட்டணி, அதாவது விஜய் நாம் தமிழக கட்சியின் தலைமையேற்று வந்தா கூட்டணி. இப்ப இந்துத்துவ கோட்பாடுகளை கைவிட்டால் நான் பாஜகவை ஏற்க தயாருங்கிறார். யாரு? அண்ணா திருமா. இந்துத்துவ கோட்பாடுகளை கைவிடுவாங்களாங்கிற கேள்வி. கைவிட்டா கூட்டணி வைக்க தயாருங்கிறார். அதுக்காக திருமாவளவன் பாஜக போறேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்ல முடியாதுல்ல, ஒரு தர்க்கம் வைக்கிறாருல. அதே போல நாம் தமிழக கட்சியின் தலைமை ஏற்றுக்கொண்டு வந்தா சொல்றோம். இதுல இந்த இடத்துல என்ன சொல்ல வந்தேன், பதைப்பு நாம் தமிழர் கட்சி. அதுல நாங்க 8 மாதமா வாய்தர்கள வரவேற்றோம், வாழ்த்தணும், ஆதரவாடணும். திமுக மாநாட்டை பார்த்தது நாங்க கண்டிச்சோம். இதுல அவர் கோட்பாடை சொல்லாத வரை அவருக்கு எங்களுக்கு இந்த முரண்பாடும் இல்லை. சக போட்டியாளர் இருந்தா கூட வரவேற்றோம். அண்ணன் கூட எனக்கு எதிராக அரசியல் பண்ணா கூட நான் விமர்சிக்க மாட்டேன்னாரு. ஆனா சித்தாந்தமே பிழையா இருக்கு, ஒரு குழப்பவாதமா இருக்குங்கிறப்ப விமர்சிக்க வேண்டிய தேவை வருது, நாங்க விமர்சிக்கிறோம். ஆனா கட்சி தொடங்குற அடுத்த நாளே விமர்சனம் பண்ணது திமுக கூட இருந்தா. திமுக அமைச்சர் பெருமக்கள் பேசினாங்க, RS பாரதி பேசினாரு, கோட்பாடு கொள்கை என்னன்னு தெரியாம பேசினாங்க. நாங்க கோட்பாடு கொள்கை என்னன்னு தெரியாத வரைக்கும் ஆதரிச்சோம். கோட்பாடு பிழையா இருக்கு, எதுக்கு ஆரம்பிச்சிட்டோம், இவ்வளவுதான் விஷயம். இதுல பயம்னா 2016ல் விஜயகாந்த் தலைமையில மக்கள கூட்டணி, வைகோ, திருமா, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஜி.கே. வாசன் எல்லாரும் சேர்ந்து விஜயகாந்த் 2-3 தேர்தலில் போட்டியும் போட்டிருந்தாரு. ஆனால் விஜயகாந்த் மக்கள கூட்டணி அமைச்சப்ப அவங்க பெற்ற வாக்கு 2.4. நாம் தமிழக கட்சி கூட்டணியே இல்லை, தனிச்சு போட்டிடுச்சு. முதல் தேர்தல் பெற்ற வாக்கு 1.1. 2.5% கிட்ட. எது கூட்டணியா? நான் விஜயகாந்த் பெற்ற வாக்கு கேட்கிறேன். விஜயகாந்த் பெற்றது 2.4, நாம் தமிழக கட்சி பெற்றது 1.1. பெரிய மாறுபாடு இல்லை. அப்புறம் 2017-18 ரஜினிகாந்த் வரன்னப்ப நாம் தமிழக கட்சி ஆதரவு வட்டத்திலேருந்து யாராவது ஒருவர் நான் ரஜினிகாந்த் தலைமையேற்று போறேன் அப்படின்னு யாரும் போகல. எந்த மாவட்டத்திலும் போகல, எந்த வட்டத்திலும் போகல, எந்த ஒன்றியத்திலும் போகல. முதல் விஷயம். கமலஹாசன் 2019 பார்லிமெண்ட் தேர்தலில் போட்டிட்டப்ப நாம் தமிழக கட்சி பெற்ற வாக்களை விட குறைவாக தான் கமலஹாசன் பெற்றார். ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த் 3 பேரோட வருகை தாக்கத்தை ஏற்படுத்தல, கட்சிக்குள்ள ஒரு வருஷம் ஏற்படுத்தல. விஜய் மட்டும் எப்படி ஏற்படுத்தும்? ஊடகங்கள் தூக்கி பிடிக்கிறீங்க விஜய் விஜய் விஜய்னு இத்தனை விவாதம் நடத்துறாங்களே ஊடகங்கள். இல்ல சார், நாம் தமிழர் கட்சியும் தூக்கி பிடிச்சது. இது நாம் தமிழர் கட்சி ஊடகங்கள். இந்த 8 வருஷமா சரி, இந்த 8 மாசமா இங்க பாருங்க எவ்வளவு பேசணும் நம்மளும். ஒரு நிமிஷம், நான் என்ன சொல்றது, ஊடகங்கள் மேல மிகப்பெரிய ஆற்றாமை இருக்கு, கோபம் இருக்கு. ரைட் சார், எனக்கு பேசணும்னு சொல்றேன். தம்பி வரட்டும், நாங்க சேர்ந்து தான் வர போறோம், திமுக தூக்கி எரிய போறோம் நம்ம தானே சொன்னோம். அப்படியே இப்ப நம்ம ஆதரிச்சோம்ல. ஐயோ, நான் கேட்கற கேள்வி வேற, சொல்ற பதில் வேற. ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சி தூக்கி பிடிச்சா? எனக்கு அது பதில் சொல்லுங்க, மனசாட்சி சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சி குறித்து இங்க 14 ஆண்டுகள் எடுத்துங்க. இந்த 14 ஆண்டு காலத்துல நாம் தமிழர் கட்சி குறித்து இந்த தொலைக்காட்சி வாதங்கள், அத்தனை தொலைக்காட்சி எடுத்துங்க, எத்தனை வாதம் நடத்தப்பட்டிருக்கும்? மிஞ்சி போனா 20, மொத்தமா சேர்த்து இந்த 14 ஆண்டு காலத்துல 20 கூட கிடையாது சார். 8% நம்ம அங்கீகாரம் வாங்கினப்ப எல்லா ஊடகத்திலயும் அது பேசு பொருளா இருந்துச்சு. நான் ஒரு கேள்வி தான் கேட்கிறேன், நாம் தமிழர் கட்சியை பிரதானப்படுத்தி நாம் தமிழர் கட்சி வைக்கக்கூடிய தமிழ் தேசியம் வெல்லுமா?
நாம் தமிழர் கட்சி வைக்கக்கூடிய செயல் திட்டம் சரியா இருக்குமா? நாம் தமிழர் கட்சி வந்து விவசாயிகளை வந்து அரசு பணியாளர்களை மாற்றணும்னு சொல்றாரு, விவசாயத்தை தேசிய பணியாக மாற்றணும்னு சொல்றாரு, ஆடு மாடு வளர்ப்பை முதன்மைப்படுத்தி தற்சார்பு பொருளாதாரத்தை கட்டமைப்புங்கிறாரு, தலைநகரத்தை வந்து பரவலா ஆக்குங்கிறாரு. இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் சாத்தியம் இல்லையா? ஏதாவது ஒரு தொலைக்காட்சி நடத்த சொல்லுங்க. அதான் சார் இந்த இம்பாக்டுக்கு வச்சுதான் பேச முடியும். ரஜினிகாந்த் கட்சியே தொடங்கலங்க, இங்க நூற்றுக்கணக்கான விவாதங்க. கமலஹாசன் கட்சி தொடங்கி வீட்டுல கிளம்புறாரு, வீட்டுல கிளம்புறதுல இருந்து நேரடி ஒளிபரப்பு. நாங்க வந்து ஒரு தொலைக்காட்சியில வந்து அண்ணனோட பேச்சை காட்டுங்கன்னா அந்த 1 மணி நேரத்துக்கு 1 லட்ச ரூபா பணம் கட்டணும். 1 லட்ச ரூபா பணம் கட்டினா தான் எங்க பேச்சு ஒளிபரப்படும். ஆனா விஜய்க்கு வந்து நீங்க எப்படி பாருங்க, காலையிலேருந்து மாலை வரைக்கும் தொலைக்காட்சி நிலை போடுறாங்க. அந்த பிரதித்துவத்தை எல்லாரும் கொடுங்க, அந்த வாய்ப்பை சம வாய்ப்பு எல்லாம் வழங்குங்க. இல்ல சார், நம்ம 2010 அந்த அளவுக்கு ஊடகங்கள் ஒரு டிஜிட்டலைஸ் ஆகல. இல்ல இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம், நாளைக்கு வந்து கன்னியாகுமரியில பொதுக்கூட்டம், எல்லா தொலைக்காட்சி மாநாடு சார். அது முதல் மாநாடு 2015 திருச்சி மாநாடு போட்டோம், 2015 திருச்சி மாநாடு போட்டோம், ஒளிபரப்பு பண்ணாங்களா? சரி, விஜயோட சார் 2015 இல்லங்க, இப்ப இந்த ஒரு 4-5 வருஷம் கொரோனாவுக்கு பிறகு யோசிச்சு பாருங்க. எனக்கு நினைவுல இல்ல, நீங்க யோசிச்சு சொல்லுங்க. கடைசியா எத்தனை விவாதங்கள் நாம் தமிழர் கட்சி குறித்து எடுக்கப்பட்டிருக்கு? எத்தனை விவாதங்கள்ல நாம் தமிழர் கட்சிக்காரங்களை அழைக்கிறாங்க? நம்ம போகலையா? இந்த வாரத்திலேயே நம்ம போகலையா? யாரை பத்தி வாதம்? நாம் தமிழர் கட்சி குறித்து கடைசியா உங்க நினைவுல எப்போ விவாதம் எடுத்தாங்க அப்படின்னு தொலைக்காட்சி கூட சொல்ல வேண்டாம், யோசிச்சு பாருங்க. ஒரு 10 நிமிஷம் எடுத்துங்க, உங்களால சொல்ல முடியாது. நாம் தமிழர் கட்சி புறக்கணிக்கப்படுது. ஊடகங்களுக்கு ஒரு என்ன சொல்றேன், ஊடகங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு ஒவ்வாமை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வாமை இருக்கு. தமிழ் தேசியம் தான் இப்ப விஜயும் பேசுறாரு, அவரை தூக்கி பிடிக்குது இல்ல நீங்க சொல்றபடி. விஜய் தமிழ் தேசியம் பேசுறாரு, தமிழ் தேசியமும் அவர் எந்த தேசியமும் பேசலங்க, இசமே பேசலங்க. அவர் எந்த கோட்பாடும் பேசல, அந்த தாள்ல எழுதி கொடுத்த யாருன்னு தெரியல, அதை அப்படியே படிக்கிறாரு, அவ்வளவுதான். என்ன இசம் பேசினார் அவரு? மதசார்பற்ற சமூக நீதி கோட்பாடுனா இந்த நாடே மதசார்பற்ற நாடு தான். சமூக நீதி கோட்பாடுனா அந்த சமூக நீதி கோட்பாட்டின்படி 10 விழுக்காடு பொருளாதார வச்சுட்ட நீ எதுக்குறியா அதுக்குறியா? சரி, 26 திருமணம் போட்டீங்க செயற்குழு கூட்டத்தில், வரவேற்கிறேன். 23 வந்து ஏற்கனவே பேசப்பட்டதுதான், எல்லாமே இடதுசாரிய மைய. ஒரு பக்கத்துல சார், ஒரு பக்கத்துல வரவேற்கிறேன் நாம் தமிழர் கட்சியோட தீர்மானங்களை தான் அப்படியே விஜய் போட்டாரு சொல்றேன். அதான் நான் வரவேற்கிறேன். என்னடான்னா ஆனா அவர் எதுவுமே சொல்லலைங்கிறீங்க. 23 தீர்மானத்தை வரவேற்கிறேன். அவர் வந்து ஈழத்தமிழருக்கு நிரந்தர தீர்வுங்கிறார். நிரந்தர தீர்வு என்னன்னு சொல்லல, தனித்தமிழ் இல்லாமா இல்ல வந்து ஒற்றை ஆட்சியா, அதை சொல்லல. பரவாயில்ல, 26 தீர்மானத்தை 23 தீர்மானம் இப்படிதான் இருக்கு. நான் கேள்விப்படுத்தேன்னா பரந்துரை பத்தி தீர்மானம் போட்டுறீங்க, வரவேற்கிறேன். அதே சமயத்துல இந்த காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு பத்தி ஏன் ஒரு தீர்மானம் கூட போடல? அது எதேச்சானது இல்லை. ஏன்னா நீங்க காவிரியை பத்தி பேசினா கர்நாடகாவில் உங்க படம் ஓடாது. இது இன்னும் ஒரே ஒரு படம் தான். ஏங்க ஒரு படத்துக்கு சம்பளம் எவ்வளவு, அதோட வர்த்தகம் எவ்வளவு? காவிரியை பேசினா கர்நாடகா படம் ஓடாது, முல்லை பெரியாறு பேசினா அங்க கேரளா படம் ஓடாது, நீங்க பாலாறு பேசினா ஆந்திரா படம் ஓடாது. அப்ப அதை கணக்கு பண்ணி முல்லை பெரியாறு, காவிரி, பாலாறு தடுத்துட்டாங்க. எல்லாமே அரசு கணக்கு தாங்க. ஏன் அதிமுக தேர்தல் ஒவ்வொன்னா பேசுறாங்க, ஒவ்வொன்னா வரும். பரந்தூர் இப்பதான் சேர்த்துறாங்க. அடுத்து இன்னொரு கட்சி ஆரம்பிச்சு 8 மாசம் ஆயிடுச்சுங்க. 8 மாசம் என்ன பண்றீங்க, தூங்குறீங்களா? நான் கேட்கிறேன் சார். நிர்வாகிகளோட பேசிட்டு இருக்காங்க, செயற்குழு கூட்டம் தான் நடந்து முடிஞ்சிருக்கு. எல்லா கட்சியும் நடக்குதுங்க. அதுதான் சார் நீங்க மக்கள்கிட்ட சொல்லணுங்க. திராவிட மாடல் ஆட்சி ஊழாட்சிங்கிறீங்க, மாற்று கருத்து இல்ல. ஊழல்ங்கிறது திராவிட மாடல் தொடங்கி திராவிட மாடலே முடியுதா? 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியோட நிலைமை என்ன? அதிமுக ஆட்சி திராவிடம் தானே, திராவிட ஆட்சி தானே. திராவிட மாடல்னு திமுக சார். திராவிட மாடல்னு ஏன் வருது? 2-3 திராவிட கட்சிகள் இருக்கு, நாங்க கொடுக்கறதா மாடல்ன்றாங்க. திராவிட மாடல்ங்கிறத வந்து அதிமுக ஏத்துக்க மாட்டாங்க. அதிமுகங்கிற கட்சி நினைச்சிருந்தாருன்னா திராவிட மாடல்ன்றாங்க. அதிமுக நினைச்சிருந்தா திராவிட கட்சிகள் ஊழல் பண்ணி பேசியிருக்கலாம். ஏன் பேசல அதிமுகவை? ஸ்னோலின் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இறந்து போன தங்கச்சி ஸ்னோலின், அவங்களோட தாயார் அம்மா வனிதா, அவங்க தாவேக்கால் சேர்ந்துருக்காங்க. நீங்க தாவேக்கா வந்து அதிமுகவோட மறைமுகமாக கூட்டணி பேச்சு நடத்துது. நான் வந்தா துணை முதலமைச்சர் தருவீங்களா, வரலாமா, பவன் கல்யாணம் போல இருக்குமா அப்படின்னு பேசுது. இது என்ன பேசுதா? பேசுதுங்க. அதிமுகவோட கூட்டணி. ஆமா, பேசிதான் இருக்காங்க. நீ கேட்டு பாருங்க, பேசிதான் இருக்காங்க, மறைமுகமா பேசுறாங்க. இல்ல மறுக்க சொல்லுங்க. அதிமுக ஊழல் கட்சி. எப்படி திமுகவோட கூட்டணி இல்லையோ, பாஜக கூட்டணி இல்லையோ, அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு விஜய் சொல்வாரா? காங்கிரஸ் வந்து ஈழத்துல மக்களை கொண்டு குவிச்ச கட்சி. சந்தேகம் இருந்தா ஐயனாதான் கேட்கட்டும். அந்த காங்கிரஸ் தமிழ்ல விரோதி, தமிழ உரிமைகளை படித்த கட்சி. காவிரி, முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, மீத்தேனு, ஹைட்ரோகார்பன், 8 வழிச்சாலை, உயிர்மலித்த கோபுரம், அணு உலை, அணுக்களி மையம், எல்லாத்துலையும் காங்கிரஸுக்கும் பாஜக ஒரே நிலைப்பாடு. பொருளாதார கொள்கை, வெளியுறவு கொள்கை, நிர்வாகம், எல்லாத்தையும் ஒரே நிலைப்பாடு. காங்கிரசும் குடும்ப ஆட்சி தான், ஊழல் ஆட்சி தான். அந்த காங்கிரஸோட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை விஜய் சொல்வாரா? எதையும் சொல்ல மாட்டார், எதையும் சொல்ல மாட்டார். இது சந்தர்ப்பவாதம்.
அப்ப இது சந்தர்ப்பவாதம். இது வந்து என்ன சொல்றது, அரசியல் லாப நட்ட கணக்கு பார்க்கறது. அவரே சொல்றாருல்ல சார், தேர்தல் அரசியல்னா லாப நட்ட கணக்கு பார்க்கணும்ல, அப்பதான் வெற்றிக்கான சாத்தியத்தை ஏற்படுத்த முடியும். வெற்றிக்காக உழைக்கணும். வெற்றி பெற்று அதிகாரத்தை வென்றெடுத்தா தானே நம்ம வெச்ச அதிகாரத்தை அடைவதற்கு முன்பாகவே இங்க துரோகம் பண்ணீங்கன்னா அதிகாரத்தை அடைஞ்ச விஜய் துரோகம் பண்றாரா? இங்க சொல்றேன், இந்த இடத்துல சமரசம் பண்ணீங்க, நான் அதிமுக பேச மாட்டேன், காங்கிரஸ் பேச மாட்டேன்னா இப்பவே வந்து நீங்க உங்களோட பேச மாட்டேன்னு சொல்லியே ஏன் பேசல? நாம் தமிழர் கட்சியை பத்தி கூட தான் பேசல. நாம் தமிழர் கட்சி கொடுத்து அந்த மேடையில பேசல. நாம் தமிழர் கட்சின்னு விஜய் வாயில இருந்து எந்த அந்த மேடையில வந்து திமுக சொல்லி கேட்டீங்களா? கேட்கல. யார் பேரையுமே சொல்லல. புரிஞ்சுக்க முடியும். அவர் சொல்றாருல மொழி இனம் அதை வச்சு பேசுறாங்க அப்படின்னு. மொழி இனம்ங்கிறத சாதி மதத்து பக்கத்துல வைக்கிறது. எப்படி வைக்க முடியும்? சாதி தமிழரை குறிச்சுதான் சொல்றாரு. வேற யாரு இங்க மொழி இனம் பேசுறா? சாதி மதத்தோட குணநலன்கள் வேற, சாதி மதத்தோட குணாதிசயங்கள் வேற, மொழி இனத்தோட குணாதிசயங்கள் வேற. விஜய் திட்டமிட்டு அதிமுக காங்கிரஸ் கூட்டணிக்காக அவங்கள விமர்சிக்காம இருக்கு. அவருக்கு 3 வாய்ப்புங்க. வாய்ப்பு வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விசிக இவங்களே உள்ள எடுக்கிறது. அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற பட்சத்துல உள்ள எடுக்கிறது திமுக வெளியே எழுப்புறது. திமுக இவர் போய் உட்காந்துக்கணும். திமுக கூட்டணில இருந்து இவங்களை இழுத்து ஒரு அணி அமைக்கிறது. அது இல்லாத பட்சத்தில் 2வது வாய்ப்பு என்னன்னா இவர் தனிச்சு போட்டிடுறது. இல்ல தனிச்சு போட்டிட்டு பெரிய அளவில் சாதிக்க முடியாது அப்படின்னா கூட்டணிக்கு போறது. கூட்டணி போறப்ப அதிமுகவோட துணை முதலமைச்சருங்கிறத முதன்மையான முன் நிபந்தனையா வச்சு அங்க அதிமுக இந்த திமுக எதிர்ப்பு ஊழலாட்சி நாங்க எம்ஜிஆர் ஆட்சி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போறது. இது 3வது. வேற என்ன இருக்குது? அந்த 3வது நிலையா இருக்கிறதால, 3வது யோசனையா இருக்கிறதால தான் அவங்க அதிமுக பேச மாட்டேங்கிறாங்க. அதிமுக ஏன் பேசல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டா, நாங்க நல்ல ஆட்சியை கொடுத்தோம், நல்ல நிர்வாகத்தை கொடுத்தோம், அதனால பேசலங்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல அப்படியே இல்லைங்க, அதிமுக ஆட்சி ஊழலாட்சி தாங்க அப்படின்னு சொல்லணும்ல. ஏன் சொல்லல? இப்ப திமுக சரியில்லை எல்லாருக்கும் தெரியுது. அவ திமுக சரியில்லைன்னா நான் அதிமுக போட்டு போறேன்னு ஒருத்தன் சொல்றான்னா, இல்லைங்க அதிமுக மாற்று கிடையாது, அதுவும் மோசம்தான், இந்த தீமைக்கு பயந்து அந்த தீமைக்கு போடாதீங்க, அதுக்கு மாற்றா நாங்க வந்திருக்கோம்னு விஜய் சொல்லுவார்னா சரி. திமுக பேசுவாரு, அந்த பக்கம் அதிமுக பேச மாட்டாரு. பாஜக பேசுவாரு, காங்கிரஸ் பேச மாட்டாரு. காங்கிரஸ் வந்து மதச்சார்பற்ற கட்சியா? இந்தியா இந்துக்கள் நாடுன்னு பேசிருக்காரு ராகுல் காந்தி. இந்தியா இந்துக்கள் நாடுன்னு, சனாதனத்தை ஒழிப்போம்னு இங்க உதயநிதி பேசினப்ப அதை கண்டித்தது காங்கிரஸ். 10 விழுக்காடு பொருளாதார ஒதுக்கீட்டை ஆதரித்தது காங்கிரஸ். ராமராஜ்யம்ங்கிற முழக்கத்தை பாஜகவுக்கு முன்பாக அளிப்பது காங்கிரஸ். அயோத்தியில தொடங்கி பரபரப்பு இருக்காரு ராஜீவ் காந்தி, ராமராஜ்யம் பேசியிருக்காரு. ராமர் கோயில் கட்டுற அந்த நிலைப்பாட்டை வந்து வரவேற்கிறாங்க காங்கிரஸ். என்ன மதச்சார்பற்ற கட்சி இது? அவங்க வேஷம் போடுறாங்க. மணிப்பூர்ல வந்து இன்னைக்கு வந்து பேரவலம் நடக்குது, பாலியல் வன்கொடுமை நடக்குது. அதற்கு ராகுல் காந்தி மனித புனிதர் போல கண்டிக்கிறாரு. நானும் கண்டிக்கிறேன். ஆனா ராகுல் காந்தி கேட்கறது என்னன்னா, 2004 காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தங்கஜ மனோரமாங்கிற ஒரு பெண்ணு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டப்ப அன்னைக்கு ஒரு 5-6 தாய்மார்கள் வந்து முழு நிர்வாணமா போய் ராணுவ தலைமையகத்துக்கு முன்பு இந்தியன் ஆர்மி ரேப் டஸ்ங்கிற அந்த முழக்கத்தை வச்சு போராடினப்ப ராகுல் காந்தி எங்க இருந்தார்? இந்த தியாக திருவுருவம் அம்மையார் சோனியா காந்தி எங்க இருந்தாங்க? ஏன் வாய் திறக்கல அன்னைக்கு? அப்ப இன்னைக்கு மணிப்பூருக்காக கொந்தளிக்கிற ராகுல் காந்தி அன்னைக்கே வாய் திறக்கல? இந்த காங்கிரஸ் புனிதர சீக்கிய மக்களை படுகொலை பண்றாரு யாரு? ராஜீவ் காந்தி. சீக்கிய மக்களை படுகொலை பண்றாங்க, டெல்லி வீதிகளை கொலைச்சாங்க. அவளை கொலைகள் அரங்கேற்றப்பட்டிருக்கேன்னு கேட்கிறப்ப ஒரு பெருத்த ஆலமரம் சாய்கிற போது புவி அதரத்தானே செய்யும் ராஜீவ் காந்தி. ஈழ படுகொலை நடத்தி முடித்தது காங்கிரஸ், ராகுல் காந்தி, சோனியா காந்தி. எதை மறக்க முடியும்? எதை மன்னிக்க முடியும்? அப்ப காங்கிரஸ் பேச மாட்டீங்க, நீங்க அதிமுக பேச மாட்டீங்க. ஆனா நீங்க வந்து மக்களுக்கு ஒரு நல்ல அரசியல் தர போறீங்களா? இதை நம்பணுமா நாங்க? சோ அவங்கள பார்த்து பயம் இல்லை. இல்ல அந்த கேள்விக்கு தான் இவ்வளவு நேரம் பேசுனீங்க. அதை கன்க்ளூட் பண்றேன். பயம்னா என்னங்க இது? அதான் என்ன? அதாவது மத்தியில காங்கிரஸ், மாநிலத்தில் திமுக, ஒரு ஆளா இருந்து அண்ணன் சீமானவர்கள் என்ன எதிர்த்தாங்க. தனி ஒரு ஆளா இருந்துட்டு எந்த பயமும் இல்லை. விஜயில ஏமாத்தாங்க. நன்றி சார், உங்களோட எனக்கு நீங்கள் பகிர்ந்து மிக்க நன்றி. நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.